பாஜக தமிழ்நாட்டை குறிவைக்க ஆரம்பித்து விட்டது. பாஜக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், சென்னை போன்ற இடங்கள்ல பாஜக முக்கிய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வெளிநாட்டை வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க கூட்டம் போட்டு பாஜகவுக்கு நீங்க ஆதரவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களே அவங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலையை செய்யறாங்க. ஏற்கனவே பீகார் தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளுநருடைய மாளிகையிலும் பீகார் நாள்னு கொண்டாடினாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெளியில வாழக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அப்ப இந்த முறையும் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள 1 கோடி பேர் எப்படியாவது இந்த முறை வாக்களிச்சிடணும். 1 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 10% தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில 8 கோடியில 10%க்கு மேல ஒரு 10% வச்சுங்களேன். 10% ஓட்டை வந்து இந்த முறை போட வைக்கணும். 1 கோடி பேரை வந்து இந்த முறை வாக்களிக்கணும். அந்த 1 கோடி பேர் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கணும். தேர்தல் ஆணையம், புதிய வாக்காளர்கள், வாக்காளர் குரல்படி, அரசியல் கட்சியை உடைக்கிறது, ஒரு கட்சியில விலைக்கு வாங்குறது, இந்த குழப்பங்கள் மத்தியில் நம்ம உள்ள போய் உட்காரணுங்கிறத பாஜக தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க.